நீ ஏன் அதிக கவலையில் உள்ளாய்? இன்னும் ஓரிரு வாரங்களில் உன் மனதை நான் குளிர்விப்பேன். உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் பிரித்துவிட்டு இன்பங்களை நிரந்தரமாக்குவேன். இந்த பகவானின் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது உன் கர்மா வலுவிழந்து போகிறது. ஒன்றை எப்போதும் நினைவில் கொள். உன்னுடைய காரியங்கள் என்னுடைய அருளால் சரியான நேரத்தில் கச்சிதமாக நல்லபடியாக நடக்கும். நாம் வாழ்வில் மிகவும் எதிர்பார்த்த காரியங்கள், வேலை, கல்வி, திருமணம், இன்னும் பல தடைப்பட்டோ நடக்காமலோ போகலாம். அதற்காக சிறிதும் வருத்தப்பட தேவையில்லை. ஏன், பாபாவின் பிடியில் நாம் இருக்கும்போது பகவானன்றோ நம்முடைய காரியத்தை நடத்துகிறார் என்று நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் நிகழ்காலத்தை மட்டுமே அறிவோம். ஆனால் பாபாவுக்கு மட்டுமே தெரியும் எதிர்காலத்தில் நமக்கு எது நன்மை விளைவிக்கும் என்று, எது நல்லது என்று.